சார் கேக்குதா? ஹலோ மா, என்னாச்சு? ஏன் என்ன மா லூசு மாதிரி பேசாதமா. இப்ப ஏமா அப்படி இருக்காரு இவரு? சும்மா இப்ப இருக்கிறதுக்கும் முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்லலாங்க? மொத்தம் இன்னைக்கு சொல்லலாம் அவரை ஏன் பொண்ணாலும் முன்னாடி நீங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு வந்த. சும்மா வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க தப்பு தப்புன்னு அவங்களே சொல்லாத. வலியானது இருக்குது. சும்மா இப்ப போயிட்டு நிஷா அது பண்ண கட்டு இது பண்ண கட்டு நீ காலையில சொன்ன நான் கேட்டுருந்தாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன நடக்குதோ அதுக்கு பாக்கணும். சும்மா இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க. அம்மா அம்மா போமா பட்டு ஏமா லேட்டா அது வேற ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுமா. நான் பேசல. என்ன சார் பேசுறது? நான் பேசினாலும் உங்க வீட்டுல அவனும் மதிக்க மாட்டாங்க. நான் போய் பார்க்க மாட்டேன். என்ன நல்லா இருந்தாலும் இல்லையான்னு கேட்டு அப்படியே விட்டுருவேன். சும்மா இதெல்லாம் நான் போய் பேசினா சும்மா எரிச்சல் இருக்காதுன்னு இருப்பான். போ யாரு கேட்டுனா இருப்பா? யாரும் சொல்ல முடியாது. போயிட்டு என்னதான் சண்டையா இருந்தா இப்ப விட்டுருவானுங்க. போய் பாருங்க. பேசினாலும் அவங்க எல்லாம் பண்ணா சித்தா பண்ணா வராங்க. நம்மளா போக்கியம் அதுக்கு அவங்க வேலை இருக்காங்க. சார் கேக்குதா? ஹலோ ஹலோ கிஷோர் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேக்குது சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சரி, இதை விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸோ இது மேட்டு ஓகேவா, இது மேட்டு இது இன்புட் சரியா, இது மேட்டு இது இன்புட் சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு கம்பைன் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ இந்த மேட் இப்படி தான் வரும். ஆக்சுவலாக நமக்கு ரோட்டோன்றது இப்படி தான் வரும் சரியா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர் இஸ் அ நோடு கால்டு ஷஃபிள். ஷஃபிள் இது பேர் என்னன்னா ஷஃபிள். ஷஃபிள் சேனலை வந்து ஷஃபிள் பண்ணி எடுக்கிறது தான் இந்த ஷஃபிள் நோடு ஓகேவா. சேனலை ஷஃபிள் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த நோடு பேர் தான் இந்த ஷஃபிள் நோடு ஓகேவா. இது ஆக்சுவலாக என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது ரைட் ஓகேவா. ரெட் கலரில் இருக்குது, அதாவது ஆர்ஜிபிஏ ரெட்டில் இருக்குது சரியா. ஓகே ஸோ நான் இது என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த ஆல்ஃபா இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா வந்துட்டு நான் ரெட்டில் கனெக்ட் பண்ணுறேன், இந்த ப்ளூவையும் நான் ரெட்டில் கனெக்ட் பண்ணுறேன், க்ரீனையும் நான் ரெட்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ ஆர்ஜிபியும் ஒயிட்டு தான், ஏவும் ஒயிட்டு தான். நமக்கு அது ஒயிட் கலரில் இருந்தாலே போதும் சரியா. ஸோ நான் ஷஃபிளில் நான் ஃபஸ்ட்டு ஏவாக பிரிக்கணும். வரும் டிஃப்ரெண்ட் கலரில் வரும், தனித்தனி மேட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில ஷாட்டுக்கு சொல்லுவாங்க ஓகேவா, என்னென்னா இப்போ எனக்கு இந்த கேரக்டர் போடணும் ஓகேவா, இந்த இடம் தனியாக போடணும்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரெண்டுமே ஒரே மேட்டாக போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. இந்த கேரக்டருக்கும் இந்த பிஜிக்கும் நடுவில் வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதா. ஸோ அப்படி நமக்கு மேட்டு தனியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண முடியும். ஷேப்புன்னு அப்படி இருக்காது, கம்பைண்டாக வந்துடும். அதனால தான் மேட் ரெண்டே கொடுக்குறாங்க. நான் சொல்ல வரது புரியுதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஷார்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த கேரக்டருக்கு பின்னாடி நம்ம இங்கே ஒரு ப்ளேஸ் பண்ண போகிறோம் சரியா, ஓகேவா. ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அது ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு லைட்டு க்ளோ அடிக்கும் சரியா. அதனால் இந்த இடத்தோடைய கலர் வந்து மாறும், ஆனால் அந்த கேரக்டரோட கலர் மாறாது. இந்த கலரோட இந்த சும்மா ஒரு ஃபேண்டசிக்கு சொல்கிறேன், இந்த இடத்தோடைய ப்ளேஸ் மட்டும் கலர் மாறுது சரியா. அப்போனா நீங்கள் ஒரே மேட்டாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கலர் மாற்றும் போது எல்லாமே ஒன்றா கலர் மாறும்
சரியா? ஸோ அப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா இது ரெட் கலர்லையும் இது க்ரீன் கலர்லையும் கொடுப்பாங்க. சரியா? இங்கே வரும்போது ஒன்றா தான் வரும். இங்கே ரெட்டும் க்ரீனும் ஒன்றா தான் வரும். சரியா? பிரதர் நான் ஒரு 1 ஹவர் நான் ஒரு 1 ஹவரில் கால் பண்ணுறேன் பிரதர். அதான் நான் ஒரு 1 ஹவரில் கால் பண்ணுறேன் பிரதர். சரியா? ஓகே. ஸோ இது க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ நம்ம ஷஃபிளில் போயிட்டு பிரிக்கணும். இப்போ நம்ம இங்கே ரெட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்தோம்ல, சரியா? ஓகே, க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு க்ரீனில் மாட்டி சொருகி விட்டுருணும். ஸோ அப்போ க்ரீன் மட்டும் தனியாக வந்துடும். ஸோ 2 ஆல்ஃபாவை நமக்கு வந்துடும். ஒரே சேனலில் 2 ஆல்ஃபாவை நம்ம பிரிச்சிடலாம். அதுதான் அந்த ஷஃபிள். ஆமாம், ஷஃபிள் தான் மெயின். ஆல்ஃபாவை தனியாக பிரிக்கணும்னா ஒரு சேனல்லேருந்து ஆல்ஃபாவை நம்ம தனியாக பிரிக்கணும்னா ஷஃபிள் தான் நோடு. ஒரு சேனல்னால் வந்து ஆர்ஜிபி தான் சேனல்ன்றது கிடையாது, நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். இந்த ஷஃபிள்ன்ற நோடுமே ரொம்ப முக்கியமான நோடு. சரியா? இன்னும் நம்ம நான் தான் சொல்கிறேன், நம்ம இன்னும் போகவே இல்லை. நம்ம இன்னும் ஆர்ஜிபியில் தான் இருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. சரியா? நம்ம இன்னும் 3D கனெக்ட்குள்ளே நம்ம போகலை. சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஷஃபிள் நான் போயிட்டேன். இதுக்கப்புறம் அதே தான் காப்பி நோட் போட்டுட்டு பி இங்கே, ஏ இங்கே. சரியா? இது கொஞ்சம் மூவ் ஆகுது, ஏன்னா நமக்கு சைஸ் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குது. ரீஃபார்மட் போட்டு பார்க்குறேன். இதை கொஞ்சம் கீழே மட்டும் இறக்குறேங்க. சரியா? ஓகே. லைட்டாக இந்த இது இருக்குல்ல, ஆல்ஃபாவை லைட்டாக இறக்குறேன். சார் அந்த பிளாக் கலர் லைன் ஒன்று போகுது, அது என்னது? அது எந்த பிளாக் கலர் லைன்மா? அந்த காப்பிக்கு மேலே, காப்பி நோடுக்கு மேலே. வர கரெக்டாக இருக்கா? அப்போ பர்ஃபெக்டா? சரியா? ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு லைட்டாக மேலே ஏற்றிட்டேன். எதமா கேட்ட இந்த பிளாக், எது பிளாக்மா சொன்ன நீங்கள்? லைன் அது ஒன்று போதே பிளாக் கலரில். இதுவா? ஆமாம், அது வியூவர், மேலே வியூவர் இருக்குப்பா. சரி, ஓகே. இதுதான் வியூவர் லைன். சரியா? ஓகே. சரியா? இப்போ நம்ம காப்பி நோடு எடுத்துட்டோம். சரியா? இப்போ நான் வந்துட்டு ப்ரீமல்ட்டு போட்டு அவுட் எடுத்துறேன். சரியா? சைஸஸ் இஷ்யூ இருக்குது, பட் ஓகே. சரியா? ஓகேவா? ஏன்னா சைஸஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா இந்த இதெல்லாமே ஃபார்மேட் மாறுறதுனால. ஓகேவா? அது உன்னோட இன்புட் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நீ இன்புட் அங்கே மேபி அங்கே வேறு ஏதோ ரெண்டரை போட்டிருக்கியா என்னன்னு தெரியல. ஓகேவா? வேறு ஏதாவது இருக்கா? மெயிலில் இருக்கா? இதில் ஷிலோட் கிடையாது. சரி, ஓகே, லைவ் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். புரிஞ்சுதா? சரியா? ஸோ இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணது வந்துட்டு ஷஃபில், காப்பி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நோடு. ஓகேவா? ஸோ ரோட்டோவை தனியாக கட் பண்ணணுன்னா இதான் நீங்கள் இன்பிட்வீலாக காம் பண்ணுறது எல்லாமே இங்கே கடைசியில் கட் பண்ணி. ஷஃபில்ன்றது வந்து சேனலை வந்து பிரிக்கிறது. சேனலை வந்துட்டு ஷஃபிள் பண்ணி பிரிச்சுக்கிறது. ஓகேவா? ரெட் சேனலை ஆல்ஃபாவும், க்ரீன் சேனலை அது ஒரு ஆல்ஃபாவும், ப்ளூ சேனலை அது ஒரு ஆல்ஃபாவும், இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது அதில் நிறைய. ஆமாம், இதில் இப்போ ரெட்டு மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் நமக்கு என்ன மேட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதில் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் தூக்கி ப்ளூவில் சொருகி விட்டுறணும். இப்போ இதில் ஆர்ஜிபிஏ மட்டும்தான் இருக்குது. சரியா? உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும் இதில். சரியா? என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஷஃபில் மட்டும் பிரிச்சுக்கணும். ஒரே மேட்டுக்குள்ள நீங்கள் 10 ஷஃபில்குள்ளே நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஷஃபில்ன்றதே பிரிக்கிறது தானே. ஸோ நீங்கள் ஷஃபில் நோட் மட்டும் நமக்கு நிறைய தேவைப்படும். சரியா? முடிச்சுட்டு நீங்கள் ஆனால் அவுட்புட் வந்துட்டு ஏன்னா நமக்கு மேட்டை பிரிக்கிறது தான் வேலையே. பிரிக்கணும். நமக்கு வர்ற கம்பைண்டான மேட்டை தனியாக பிரிக்கிறது தான் வேலையே. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த கேரக்டருக்கு ரோட்டோ போடணும், இந்த இடத்துலையும் ரோட்டோ போடணும். ஆனால் இதோடைய பர்பஸ் வேறு, இதோடைய பர்பஸ் வேறு. அந்த மாதிரி ஷாட்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி இந்த டிவி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? டிவி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்த மாதிரி கை இப்படி குறுக்க வருது. சரியா? ஓகே, எனக்கு டிவிக்கும் ரோட்டோ போடணும், கைக்கும் ரோட்டோ போட்டாகணும். ஆனால் கையோட ரோட்டோ பர்பஸ் வேறு, டிவியோட ரோட்டோ பர்பஸ் வேறு. இதுக்கு வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் டிவியோட ரோட்டோவே. சரியா? கையோட ரோட்டோ எதுக்கு அப்படின்னா, அதை வந்துட்டு மேட்டை செப்பரேட்டாக எடுக்கிறதுக்கு. புரியுதா? ஸோ அப்போ நம்ம 2 சேனலாக நம்ம எடுக்கணும். இது ஒரு சேனல், அது ஒரு சேனல். சேனலு 2.5 நம்ம அதில் தான் சொன்னேன்ல, ரெட் சேனல் தனியாக, க்ரீன் சேனல் தனியாக நம்ம எடுத்துக்கணும். 2.5 ஷில் அவுட்டில் சேனலே நமக்கு தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஏன்னா அதோடைய பர்பஸே வேறு, இதோடைய பர்பஸே வேறு. எல்லாத்தையும் கம்பைண்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே முன்னாடி வந்துடும். பர்பஸ் வேறு இல்லை. ஏன்னா இது ஸ்க்ரீனோட பர்பஸ் வேறு, இந்த கையோடைய பர்பஸ் வேறு. ரோட்டோன்றது காமன், பட் ரோட்டோ எதுக்காக பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த பர்பஸ்ன்னு இருக்குது தெரியுமா? அது வேறு. ஸோ அதுக்காக நமக்கு டிஃப்ரெண்ட் மேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் நம்மளால. இங்கே புரிஞ்சுதா? ஓகே, நீ டவுட்ஸ்? அது பிரச்சனை இல்லை, ஷிலோட் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இது முடிச்சு கூட நீங்கள் ஷிலோட் பார்க்கலாம். சரியா? ரோட்டோக்கு இருக்கு, இன்னும் இருக்குது. சரியா? ஓகே, ஷிலோட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ரோட்டோ. ஓகேவா? அது இவனுக்கே தெரியும், இவங்களுக்கே தெரியும். சரியா? இப்போது அடுத்தது நான் இங்கே வந்துட்டு ரோட்டோன்றதை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ரோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பெசியர் இருக்கும், எலிப்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், ஓப்பன் ஸ்ப்ளைன் இருக்கும். ஓப்பன் ஸ்ப்ளைன்ற ஹேர் டீட்டெயில்ஸ்க்கு. சரியா? நம்ம மோஸ்ட்லி பெசியர் யூஸ் பண்ணோம், கஸ்பர்ட் பெசியர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரி, அது வந்துட்டு எப்படின்னா டேஞ்சன்ட் இல்லாத பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு அதே தான், இப்போ நான் பாயிண்ட்ஸை நான் அப்படி போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் திஸ். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு பாயிண்ட் ஆட் ஆகும். சரியா? அதே மாதிரி சப்போஸ் ஷேப்புக்கு வந்து பிளர் இன்க்ரீஸ் பண்ணியாகும் அப்படின்னா ப்ரெஸ் இ ஃபார் பிளர். சரியா? எஸ், ஃபெதர். ஓகேவா? ஸோ இந்த இருக்க ரோட்டோ இந்த மாதிரி ஃபெதராக வரும். புரிஞ்சுதா? நமக்கு ஃபெதராக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த ரோட்டோ வந்துட்டு எங்கடா அந்த ஷேப்பு இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் ரோட்டோ நான் சொன்னேன்ல, ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் ஷேப் போடும்போது இங்கே ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். சரியா? இது வந்து ஷேப்போட ஒப்பாசிட்டி, இது வந்து ஷேப்போட ஃபெதரோட ஃபால் ஆஃப், அதாவது எவ்வளோ ஃபால் ஆஃப்க்கு வேணும் ஃபெதர். சரி, நமக்கு இங்கே மோஷன் பிளர்லாம் நம்ம தனியாக நமக்கு ஃபோர் கிரவுண்டு பேக்ரவுண்டு மேட்ச் பண்ணி மோஷன் பிளர்லாம் மேட்ச் பண்ணுவோம் தெரியுமா எங்கள் ஷிலோட்டில். ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்மூத்தன் கொடுத்தாலே போதும் வந்து ஹார்ட் எஜ்ஜில் மேட்ச் பண்ணி ஸ்மூத்தன் கொடுத்தாலே போதும் இங்கே வந்து. சரியா? ஆனால் அதில் பர்ஃபெக்டாக இருக்குமா கேட்டால் கிடையாது.
நான் சொல்ல வரது புரியுதா? ஓகேவா? பட் அந்த மோஷன் பிளர் மாதிரி குவாலிட்டி எதுவுமே அடிச்சுக்க முடியாது. நம்ம மோஷன் பிளர் ஃபோர் கிரவுண்டு பேக்ரவுண்டு மேட்ச் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஏன்னா அது பிக்சல்ஸை கிராப் பண்ணி இது ஒர்க் பண்ணி கொடுக்கும். இது வந்துட்டு நம்மளே மேனுவலாக பிளர் வைக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இதுதான் ரோட்டோவுடைய விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஒரு ரோட்டோ அப்படின்னா ரோட்டோக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு அதில் மோஷன் பிளர்னு தனியாக இருக்கு. ஓகேவா? நம்ம இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டா போதும், அந்த மோஷன் பிளர் இங்கே கிரியேட் ஆயிரும். சரியா? மோஷன் பிளர் இங்கே கிரியேட் ஆயிரும். அதாவது நம்ம கண்டிப்பாக வரும். சரியா? ஓகே. ஸோ ரோட்டோ நம்ம மூவ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, இதை நான் இப்படி மூவ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? நான் ஆன் பண்ணி வச்சா போதும். கீ அனிமேட் ஆகல. ஆன் பண்ணி வச்சுட்டு ஓகேவா, செட் கீன்னு கொடுத்தா போதும். தெரியாது. வரலடா இல்லை, நான் பார்த்து சொல்கிறேன். நான் அதை மோஷன் பிளர் வந்து இதில் ட்ரை பண்ணது இல்லை, பட் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக அப்படி ட்ரை பண்ணவே மாட்டோம். ஷேப்புக்குன்னா அந்த இதுதான். ஓகேவா? மோஷன் பிளருக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே மோஷன் பிளர் இருக்கும். ஆல்ரெடி சொன்னது தான், ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே மோஷன் பிளர் இருக்கும். மோஷன் பிளர்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும் இதில். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸு இது ரோட்டோவுடைய ஒரு கண்டினியூ போகும். போனதுக்கப்புறம் ரோட்டோ ட்ராக் அப்படின்றது பார்ப்போம். முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது கீயிங் தான். கீயிங்கு ட்ராக்கிங்கு எல்லாம் போனதுக்கப்புறம் தான் கலர் கரெக்ஷனு கம்போசிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் 3D. ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.